வேங்கை வயல் குடிநீர் தொட்டியை அசுத்தம் செய்த விவகாரம் 3 பேருக்கு தொடர்பிருப்பதாக புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். வேங்கை வயல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். திமுக கூட்டணி கட்சிகளான விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தல். பஞ்சாபில் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கபடி போட்டியில் தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்ட சம்பவம். வீராங்கனைகள் பத்திரமாக உள்ளதாகவும் அவர்களை அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு விளக்கம். தமிழக வீராங்கனைகள் பாதுகாப்பு குறித்து வதந்திகளை பரப்ப வேண்டாம். பஞ்சாப் அரசு அதிகாரிகளுடன் தமிழக அதிகாரிகள் தொடர்பில் இருப்பதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். பஞ்சாபில் கபடி போட்டியில் தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நிகழ்ந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. திமுக அரசு உடனடியாக தலையிட்டு அவரை விடுவிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டவுடன் மாதாந்திர மின் கணக்கீடு நடைமுறை தொடங்கப்படும். மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. ஆண்டு தேர்தலில் கனிமவள கொள்ளை கும்பலின் வசூலைத்தான் திமுக நம்பியிருக்கிறது. தேர்தலில் தோல்வி உறுதி என்பதை அறிந்து பணத்தை வாரி இறைக்க முடிவு செய்திருப்பதாகவும் அண்ணாமலை குற்றச்சாட்டு. பெரியார் உள்ளிட்ட தலைவர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசுபவர்கள் தங்களின் தகாத போக்கினை நிறுத்திக் கொள்ள வேண்டும். உலகத் தமிழர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் உலகத் தமிழர் பேரமைப்பு தலைவர் பழ நெடுமாறன் கோரிக்கை. நாம் தமிழர் கட்சி என்றைக்கும் பணத்தை நம்பி தேர்தலை சந்தித்தது கிடையாது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாம் தமிழர் வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்தில் சீமான் பேச்சு. கட்சியின் நிர்வாக வசதிக்காக தமிழக வெற்றிக் கழகம் 120 மாவட்டங்களாக பிரிப்பு. மாவட்ட செயலாளர், இணைச் செயலாளர், பொருளாளர், துணை செயலாளர்கள் தேர்வு. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியானது. முதற்கட்டமாக கடலூர், ஈரோடு, கரூர், கோவை உள்ளிட்ட 19 மாவட்ட நிர்வாகிகளின் பட்டியல் வெளியீடு. தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்களுடன் விஜய் தனித்தனியாக ஆலோசனை. பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் பொருளாளரை வெளியே அனுப்பிவிட்டு ஆலோசனை நடத்தியதால் பரபரப்பு. தமிழக வெற்றிக் கழக மாவட்ட நிர்வாகிகளுக்கு வெள்ளி நாணயம் வழங்கிய விஜய் உருவம் மற்றும் கட்சியின் பெயர் பொறித்த நாணயங்கள் வழங்கல். குடியரசு தின விழாவில் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்துக்கு விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அழைப்பு. ஆளுநர் விருந்தில் பங்கேற்பது குறித்து விஜய் விரைவில் அறிவிப்பார் என்றும் தகவல். அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு சிறப்பு விசாரணை குழுவை மாற்றியமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் அரசு தரப்பில் வாதாட 2 மூத்த குற்றவியல் வழக்கறிஞர்கள் நியமனம். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். தமிழ்நாட்டில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து 4 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும். போக்குவரத்து துறை செயலாளர் தலைமையிலான உயர்மட்ட குழுவுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை.
நாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு. கோவை, நாகர்கோவில் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் பயணிகளின் உடைமைகளில் போலீஸ் சோதனை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைதான ரவுடி நாகேந்திரனின் சகோதரி மற்றும் மைத்துனர் கைது. கந்துவட்டி கொடுமை புகாரில் போலீசார் அதிரடி நடவடிக்கை. ரவுடிகளுக்கு பட்டப்பெயர் வைப்பதை தவிர்க்க வேண்டுமென காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. ரவுடிகளுக்கு பாம் சரவணன், பாம்பு நாகராஜன் என எதற்கு பட்டப்பெயர்கள் என்றும் கேள்வி. சிவகங்கை அருகே அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை விமான நிலையத்தில் சதி வேலைகள் முறியடிப்பு குறித்த பாதுகாப்பு அணிவகுப்பு ஒத்திகை. அவசர கால பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தத்ரூபமாக செய்து காட்டிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர். சென்னை சேப்பாக்கத்தில் சனிக்கிழமை நடைபெற இருக்கும் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது T20 கிரிக்கெட் போட்டி சனிக்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 11 மணி வரை போக்குவரத்தில் மாற்றம். கேரள மாநிலம் வயநாட்டில் புலி தாக்கி பெண் உயிரிழப்பு. அடுத்தடுத்த வனவிலங்கு தாக்குதல்களால் மக்கள் அச்சம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை திருப்பி அழைக்க மத்திய அரசு முடிவு. சட்டவிரோத குடியேற்றத்தை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம் என வெளியுறவு அமைச்சகம் உறுதி. கோல்கட்டா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை வழக்கு. குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை கோரி சிபிஐ மேல்முறையீடு. மகாராஷ்டிராவில் பாதுகாப்பு படைக்கு சொந்தமான ஆயுத தொழிற்சாலையில் வெடி விபத்து. 8 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 7 பேருக்கு தீவிர சிகிச்சை. பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் பட்டோடி தாக்குதலுக்கு உள்ளான சம்பவம். கைதான ஷெரீஃபுலுக்கு வருகிற 29ஆம் தேதி வரை போலீஸ் காவல் நீட்டிப்பு. அரவிந்த் கெஜ்ரிவாலை கொல்ல சதி நடப்பதாக ஆம் ஆத்மி பரபரப்பு குற்றச்சாட்டு. மத்திய பாஜக அரசும் டெல்லி காவல்துறையும் கூட்டாக திட்டம் தீட்டுவதாக திடுக்கிடும் புகார். யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் முன்வர வேண்டும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தல். அதானி குழுமத்துக்கு வழங்கிய காற்றாலை மின் உற்பத்தி ஒப்பந்தத்தை ரத்து செய்த இலங்கை அரசு. அதானியின் கிரீன் எனர்ஜி நிறுவன பங்குகள் விலை ஒரே நாளில் 6% சரிவு. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டுக்கான சிறந்த டெஸ்ட் அணியை அறிவித்தது ஐசிசி. பேட் கமின்ஸ் தலைமையிலான அணியில் இந்திய வீரர்கள் பும்ரா, ஜடேஜா, ஜெய்ஸ்வால் ஆகியோருக்கு இடம். நடிகர் விஜயின் 69வது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வருகிற 26ஆம் தேதி வெளிவருகிறது. தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.